ஜோஸ் வஸ்திராலயா சேனலோட வீடியோ ஆரம்பம். புதுவிதமான ஒரு ட்ரை. நாங்க சமையலுக்குள்ள இறங்கிட்டோம். வாங்க போலாம். இன்னைக்கு நீங்க என்ன சமைக்க போறீங்க? தெரியல. அதாவது என்னன்னா எப்பவுமே இப்படி வைங்க அப்பதான் நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து ஸ்டிச்சிங்கே பார்த்து போர் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு புதுசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்குள்ள இறங்கியிருக்கோம். என்ன செய்ய போகிறோம் எங்களுக்கே தெரியல. ஆனால் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தியில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இது எப்படி வரப்போகுது என்னன்றதான் எங்களுக்கே தெரியல. ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு விளாகாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு நீங்கள் இதை பாருங்கள். ஓகேவா? ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக ஏதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்காது. ஸோ ஃபன்னாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பாருங்கள். ஓகேவா? நீங்க எதை சொல்லணும் ஆசைப்படுறீங்க? சோ இது வந்து நான் என்னையே பேச விடாம இவங்களே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. சோ எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. என்னடா ஒரு மாதிரி மூஞ்சில ஏதோ வித்தியாசம் தெரியுதுன்னு நினைப்பீங்க. ஏன்னா நான் வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன். அது நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதோட எஃபெக்ட் தான் கொஞ்சம் பயந்தாதீங்க. கொஞ்சம் பார்த்து எனக்கு காமெடியாக தான் இருக்குது. அதனால அப்படி ஒன்றும் தெரியலையே. புதுசாக ஒன்றும் தெரியல. சாக்லேட் பொண்ணு இருக்கு. ஓகே வீடியோக்குள்ள போலாமா? போலாம். கொடுங்க. மாவே பசையெல்லாம் நான் உப்பு இருக்கான்னு பார்க்க சொல்றேன். ஆனா இப்படி உப்பு இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. இப்படிதான் போய் பார்க்க சொல்றாங்க. இப்படிதான் செக் பண்ணணும். சமைச்சு நாங்கெல்லாம் சாப்பிட்டு உப்பு இருக்கான்னு இப்படிதான் செக் பண்ணணும். சீரியஸா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மாவு பிணையறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டா இருக்கான்னு இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு கிளறிட்டு என்ன மாதிரி ஆட்களுக்கு கொடுத்துதான் வந்து இவங்க உப்பு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா. ஏன்னா நான் தான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிணைய ஆரம்பிங்க. அப்பதான் வந்து கரெக்டா வரும். என் மண்டையவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊர் போயிட்டு இருக்கோம். டூருக்கா? டூருக்கு. எந்த டூருக்கு? ஜோ 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 மாஸ் பண்ணமா? நல்லா பண்ணு. பூஸ் பண்ணது நல்லா இருக்குது. சூப்பர். வெரி வெரி நைஸ் गाइस. கலஞ்சாச்சு. உருட்டுங்க. அந்த ஷேப் வந்து எனக்கு கையிலேயே பண்ணா வராது. அதனால நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். மாவு பசஞ்சாச்சு. ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி காமிச்சிடுறேன். காட்டு மாவு வந்து இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி வச்சா உள்ள போகணும். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து கட்ட மாதிரி சப்பாத்தி செஞ்சு அதில் அடி அடிச்சு நல்லா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டா இந்த இடம் வலிக்க கூடாது. ஆமா, இந்த இடம் வலிக்க கூடாது. வலிச்சா எங்க அம்மாலாம் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இவங்களை விட எங்க மம்மி நல்லா சாஃப்டா வந்து சப்பாத்தி பண்ணுவாங்க. அவங்களதான் எதிர்பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி இவங்க பண்றதா சிச்சுவேஷன். சரி பண்ணுவோம். அவங்க மாதிரி அவங்க பொண்ணுதான் நான். அப்ப அதே மாதிரி எனக்கு அது குட்டி 10 அடி பாஞ்சா தப்பா சொல்லிட்டுங்க. அம்மா வந்து 10 அடி பாஞ்சா குட்டி 20 அடி பாயும்ல, அந்த மாதிரி தப்புதான். அம்மா 8 அடி பாஞ்சா குட்டி 10 அடி பாயுவாங்க. அந்த மாதிரி உங்க சப்பாத்தியில ஆமா பாய போறாங்க. பசஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஒர்க் தான் இருக்கு. என்னோட ஒர்க் முடிஞ்சிச்சு. இவங்க வந்து இப்ப நெக்ஸ்ட் காய் கட் பண்ணுவோம். எம்மியான ஒரு கிரேவி ஒண்ணு பண்ண போறோம். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஆக்சுவலா நாங்க வந்து யார ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கோம்னா வெங்கடேஷ் பட் சாரை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். நான் எப்பவுமே அவர் தான் எடுப்பேன். இன்னைக்கும் அவர் தான் எடுத்திருக்கோம். பட் ஆயில் மட்டும் அவர் சொல்றது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். அவ்வளோ ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் அப்படி இருக்கறனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். நாங்கள் வந்து அடுத்து வந்து மஷ்ரூம் பாருங்க. மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு மஷ்ரூம் கிரேவி தான் செய்யணும். மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
2 பேக்கெட் மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். அப்புறம் சப்பாத்தியில் வந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். நாங்கள் சப்பாத்தி கல்லெல்லாம் எப்போ யூஸ் பண்ண மாட்டோம். ஆமாம், எங்களுக்கு இந்த ஸ்லாப் தான் எல்லாமே. அதை க்ளீனாக வச்சுருப்போம். ஆமாம், இது கூட எல்லாமே டட்டா போட்டு நாங்கள் இதுலேயே தான் வந்து சப்பாத்தி பண்ணிப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் இப்போவே நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்னா இந்த ட்ரை ஆகும். அதாவது சப்பாத்தி கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஓகே ஓகே. நிறைய பார்க்க முடியாது. ஜூம் கம்மியாகவே எடுங்க. ஓகே ஓகே, வாஷ் பண்ணியாச்சு. எடுத்துக்கோ. ஆனியன் கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா கைஸ்? என்ன ஆனியன் ஸோ அவங்க கட் பண்ணுற நேரத்தில் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஈஸியா பாருங்க கைஸ். மாவு பண்ணிடுறது, இதை கட் பண்ணி கழுவுறது, இந்த மாதிரி அழுகு எப்பவுமே என்கிட்ட தான் கொடுப்பாங்க. எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வெங்காயம் கட் பண்றதுக்கு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிங்க யாராவது. உங்களுக்கு ஏதாவது இந்த வெங்காயம் ஈஸியா கட் பண்ணி கண்ணாடி தண்ணி வராம சொல்லுங்க. ஆனியன் சாப்பர் இருக்கு, எல்லாமே வந்துருச்சு. நம்ம வாங்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேஸ்ட்டை உடனே கிளியர் பண்ணிடணும். கரெக்ட். பாடம் அழகு. அது எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? எங்க அண்ணி இல்ல. மஷ்ரூம் வந்து நல்ல ஃப்ளோ ஆகிற தண்ணீரை தான் கழுவணும்னு வெங்கடேஷ் பட் சார் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் நான் இதை பண்ணேன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் நானும் அப்படிலாம் கழுவ மாட்டேன். தண்ணியை பிடிச்சி வச்சு தான் கழுவுவோம். பட் ஆனால் அவர் சொல்லுவார், அவரோட ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் எல்லாமே அவரை மாதிரியே பண்ண மாட்டோம். ஏன்னா அவர் குயிக்கான டிப்ஸ். இப்படி தட்டுக்குள்ள வச்சு நீங்க கத்திரிக்காய் வச்சு தக்காளி கட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க ஜூஸி எல்லாம் வெளியே போகாம அப்படியே உள்ளேயே நிற்கும். இது வந்து புதுசா நான் கண்டுபிடிச்சது. ஜூசி. ஆமா. எவ்வளவு அழகா ஜூஸியா தக்காளிலாம் அப்படியே அப்படியே இருக்கு. அந்த ஜூஸ் எல்லாம் ஒரு சொட்டு கூட வெளிவராம அப்படியே இருக்கு. இதான் என்னோட டேலண்ட். எங்க அண்ணி வந்து வெங்காயம் இருக்குல்ல அதை மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்காங்க. பச்சை எப்படி கட் பண்ணாரோ அதே மாதிரி கட் பண்றாங்களாம். பாருங்க. சாரி கைஸ், ஜூம் பண்ண முடியல. நாளைக்கு சொன்னா இவங்க மாதிரி சமைச்சு நம்ம வேலைக்கே ஆப்போசிட் போல நினைப்பாரு. 6 டேபிள் ஸ்பூன் சொன்னாரு. ஸ்பூன் தான் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து டேபிள் ஸ்பூன் கணக்குலாம் ஊத்த மாட்டோம். நம்ம அம்மா மாதிரிலாம் எப்படி ஊத்துவாங்க? எடுத்தாங்கன்னா ஒரு அளவுல ஒரு குத்து மதிப்பா அடிச்சு விடுவாங்க. டேபிள் ஸ்பூன் ஆகல டேபிள் ஸ்பூனு நம்ம எல்லாம் கையிலேயே தான் நம்ம அளவு எடுப்போம். நானும் அப்படி எடுக்க மாட்டேங்க.
கடைக்கு வந்தீங்கன்னா டேப் வச்சுதான் எடுக்கணும். அது இதுல காய்ச்சி எடுப்பாங்க, கையில தான் எடுப்பாங்க. அதுக்கு தனியா மிஷினா இருக்கு. எப்படி அதான் சொன்னல, ஆயக்கடைகள் 64 இல்லாத கடையில அந்த பொண்ணு கத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு கடை தான் இந்த காமெடி கடை. என்ன போடுங்க? இந்த புடி தான். வெங்காயம் போடு. ஃபர்ஸ்ட் வந்து தாளிக்கணும் வேணுமா? அது அடிக்கவே இல்ல. இதுல வேற நீ வந்து இருங்க. இதுல வேற என்ன பெப்பர் தூள் வாங்காதீங்க. பாத்தீங்களா? சமையல் செய்யும் போது நல்ல ஒரு ஓட்டக்கரண்டி எடுத்துக்கணும். எங்க வீட்டுல ஓட்டக்கரண்டி எங்க அண்ணி மாதிரி குட்டையா இருக்கு. எல்லாம் கேட்ட மாதிரிதான் வாங்குவோம். ஜோகி, நீ கொஞ்சம் போய் டிவி வால்யூமை கம்மி பண்ண. சவுண்ட் இங்க வீடியோ எடுக்கிறது சவுண்டே கேட்கல. வீட்டுல போட வேணாம். இல்ல ஆனியன் போட்டது. ஆனியன்ல போட்டது. சரி, ஆனியன்ல சட்டியில போட்டது. இருந்த ஆனியன் போட்டு நல்லா பிரவுன் கலர்ல வரணும். அதனால பொரிஞ்சு வரணும். அடிக்கடி ஆஃப் ஆயிடும். ஆக்சுவலா இது இந்த டிஷ்ல என்ன ஒரு இதுனா, நீங்க வந்து இதுக்கு வாட்டரே யூஸ் பண்ணக்கூடாது. சோம்பா சீரகமா? சோம்பு எல்லாம் வீடியோ வேணும்ன்றத பாத்துக்கோ. சோம்பு வெட்டச்சுக்கலாமா? சோம்பு நீங்க கடுகு அந்த வீடியோ சோம்பு இல்லையா गाइस? நான் சோம்பு, இவங்க சீரகம். இல்ல எனக்கு தெரியல, நான் சீரகம்னா சொல்லல, எனக்கு தெரியல. சோம்பு தான் गाइस. யாராவது சீரகம் போடுவாங்களா? சோம்பு 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 எங்க இருக்கு? சோம்பு மிளகு, மிக்ஸி ஜார், கொஞ்சம் அங்க பாரு. ஆக்சுவலி இது நம்ம இப்போ ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்குல்ல गाइस, அந்த ஒரு மிக்ஸி ஜார் ஆல்வேஸ் ட்ரெண்டிங் தான். ட்ரெண்டிங் திங்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். ஆமா, இது வந்து இப்படி போட சொல்லாது. 3 டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நம்ம தான் நான் சொன்னல, மைண்ட் கால்குலேஷன் தான். எவ்ரிதிங் இன் மைண்ட் கால்குலேஷன் தான். காளான் கிரேவி மட்டும் நல்லா வராம இருக்கணும். அதுல வந்து மிளகே நிறைய தெரியல. மிளகு வந்து गाइस அடியில இருக்கு. அடியில இருக்கு. நீ என்ன மிக்ஸி வைக்கிறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே கட் பண்ணிட்டோம். மஷ்ரூம் கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே வந்து டொமேட்டோ கட் பண்ணியாச்சு. ஆனியன் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகணும். இப்போ டீப் ஃப்ரை இல்லை, கோல்டன் கலரில் வரணும். அடுத்து வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அது வந்து அரைக்க போகிறோம். ஸோ அது இருக்குன்னா பெப்பர் மசால். ஏய் அதில் இல்லை. நல்ல வேலை. சொல்லுமா இல்லையா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. இல்லைன்னா அதை பொடி, நீ பொடி. இது பாரு, தீஞ்சிருச்சு. இல்ல இல்ல, கரெக்டா தான் இருக்கு. இதான் ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல வரணும்னு சொன்னல गाइस. இப்படி இப்படி நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்.
என்னோடது இந்த அடுப்பை வேகமாக வைங்க. ஆக்சுவலி गाइस நம்ம நிறைய வெங்காயம் போட்டோம். இந்த சமையல்ல ஒரு மேஜிக்கே தான். எது போட்டாலும் இந்த எண்ணெயில போட்டா சுருங்கிடுது. இங்க பாருங்க, நம்ம வந்து நிறைய வெங்காயம் ஆனியன் போட்டோம் இல்ல, ஆனா இப்போ ஆனியனே இல்லை. இருங்க, போதும், அவசரப்படாதீங்க. நீங்க பச்சார் மாதிரி வரலன்னா கோச்சு போடு போடு, தக்காளி போடு. எங்க அன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அவசரமா. சமையல்னா ஒரு பொறுமை வேணும். நான் சொன்ன மாதிரி ஜூஸ்ல எதுவுமே வேஸ்ட் ஆகாம அப்படியே இதுல வந்து குதிச்சுட்டான். இவன் அப்படியே கிண்டு 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 கிண்டணும். அழகா அப்படியே கொதிச்சு ஒரு சாஸ், டொமேட்டோ சாஸ் மாதிரி வருவாங்க. எப்பவுமே இந்த மாதிரி வேகும் போது வேக வேக தான் இதுல வர அந்த ஃப்ளேவரோட ஸ்மெல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு பச்சார் சொல்லியிருக்காரு. அதுக்கே ஹிந்தியில கூட ஏதோ சொன்னாரு. பாலுந்தியா தெரியல, மறந்துட்டேன் நானும். புனாவா? புனாவ். புனாவ் தெரியல. நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க பார்த்துருந்தீங்கன்னா. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைன்னு போட்டிங்கன்னா வரும் அவரோடது. எஸ் गाइस, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. அவரை பார்த்து தான் நாங்கள் இப்போ இதை செகண்ட் காப்பி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காப்பி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. எஸ், நாங்கள் செகண்ட் காப்பி, இந்த ஃபைனல் காப்பி. இதுக்கப்புறம் யாருமே இந்த டிஷ் சமைக்கக்கூடாது. எங்களை பார்த்து யாரும் சமைக்கக்கூடாது. அப்படி இல்லை, நம்மளே நம்மளோட இதை பார்த்து ஒரு டி அப்ரிசியேஷன் பண்ணக்கூடாது. சூப்பராக இருக்கும். சூப்பராக வரும், சூப்பராக வரும். ஆமாம், முதல்ல நம்பணும். எஸ், கருத்து. உலகம் நம்பணும். பாருங்க, வாசனையே வந்து இந்த வாசனை என்னால இந்த வீடியோக்குள்ள கொண்டு வர முடியல गाइस. ஆனா எங்களுக்கு ஆனால் நிஜமாவே சூப்பராக இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே இந்த ஸ்மெல் வந்துடும். நம்ம சமையல் நம்ம நம்பணும். இப்பதானே அதான் பாரு, தக 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 தகன்னு இருக்கு பாரு. ஆமா, அந்த எண்ணெயும் அந்த தக்காளியும் இப்படி பிரிஞ்சு வரணும். இப்படி பிரிஞ்சு வந்தா ஓகே. அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. வணங்கணும்னா என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்சில இருக்கு. வணங்கணும்னா என்ன பண்ணணும்னா, எடுங்க மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அவ்வளவுதான். இதுக்கு மேல கருவேப்பிலை போடுங்க गाइस. ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டோம். அதனால ஒன்று மட்டும் போட்டு காட்டுறாங்க அவங்க. இது நல்லா வந்து எண்ணெயும் இங்க பாருங்க, கலரே சூப்பரா இருக்கு. இந்த டொமேட்டோவும் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி மஷ்ரூமை அழகா இப்படி மலையில இருந்து பனிக்கட்டி வர மாதிரி இப்படி தூவி விடணும். இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். சிம்ல வச்சுக்கோங்க गाइस. ஃபர்ஸ்ட் கிண்டிடுங்க நல்லா. சுடுது. நான் சொன்னேன்ல गाइस, கரண்டி குட்டியா இருக்கு. அதோட விளைவு தான் இது. இப்போ இந்த மஷ்ரூம்க்கு என்னன்னா நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது.
ஏன்னா மஷ்ரூம்லேயே நமக்கு ஆல்ரெடி தண்ணி நிறைய இருக்கும். ஏன்னா அது ஒரு வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட். ஃப்ரூட்டா? சாரி, போட்டுக்கோங்க. இல்லை நான் போட மாட்டேன். ஃப்ரூட் மாதிரி, அது ஒரு ஃப்ரூட் மாதிரி. அது வந்து தண்ணி வந்து அது நார்மலாவே அது எப்படி இது. ஆமா, எனக்கு ஒரு டவுட். மஷ்ரூம் வந்து என்ன வகையில வரும்? வாட் டைப்? வெஜிடபிள் வகையில தான் வரும். இஸ் திஸ் வெஜிடபிள்? ஆமா, எனக்கு பார்க்க ஃப்ரூட் மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிடுங்க அப்ப பச்சையா. பாருங்க, இவதான் எங்க வீட்டு மீனுக்குட்டி. ஜோஹியோட தங்கச்சி. ஆமா, ஜோஹியோட தங்கச்சி. ஸோ இவங்க வந்து என்னடா ஏதோ ஸ்மெல் வருதே அப்படின்னு பாக்குறாங்க. மீனோ, மீனோ, பாருங்க நான் சொன்னேன் இல்லையா மஷ்ரூம்ல இருந்து நிறைய தண்ணி வரும்னா. எவ்வளவு தண்ணி? இந்த தண்ணியில நம்ம ஊத்தல, இந்த தண்ணியெலாம் நம்ம ஊற்றலை, அதுலேருந்து வர தண்ணி தான். ஓகே. ஏன்னா நம்ம வந்து குழம்பு மாதிரி தான் வைக்கிறோம். அப்போ தான் நம்ம சப்பாத்திக்கெலாம் வந்து கொஞ்சம் நம்மளாம் வந்து நனைச்சி சாப்பிட்ற ஆள், தொட்டு சாப்பிட்ற ஆள் இல்லை, அதனால வந்து பத்தாது. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அனி, மெயின் இன்க்ரீடியன்ஸ் தானே பெப்பர். பெப்பர் ப்ளஸ் சோம்பு. சோம்பு. ஸோ இது வந்து எதுக்கு இந்த விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏன்னா வந்து நான் பெருசாக எதுவும் ஸ்டிச்சிங் வீடியோ எதுவும் போடல. ஸோ அதனால சரி ஒரு ஃபன்னாக இருக்கட்டும். அது மேலே அப்படி தான் இருக்கும், அடியில் அப்படி இருக்கு. சரி, அதனால அடியில் குட்டிக்கிட்டு போட்டு எல்லாத்தையும் போடாத. அவர் அந்த அளவு தானே சொன்னாரு. அவர் அரைச்சுதான் வச்சிருந்தாரு. 2 ஸ்பூன் போட சொன்னாரு. பெப்பர் நிறைய பிடிக்குன்றவங்க 3 ஸ்பூன் போட சொன்னாரு. போதும். நல்லா இருக்கு. இவங்களை கரெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. என்னோட ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கரெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். என்னோட ஹஸ்பண்ட், அம்மாலாம் இல்லை, என் அண்ணன். ஜமா கம் ஹியர், டேஸ்ட் பார்த்து சொல். அம்மாச்சியா? டேஸ்ட் பாருங்க गाइस எனக்கு கீழே துளிச்சா அப்ப வர அவரோட டிஃபால்ட்டான டயலாக். எப்பவுமே நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணோம்னா சரியா வராது. சிம்லனா ரொம்பவும் சிம்ல வைக்க கூடாது, மீடியமா வச்சு குக் பண்ணும்போது தான் எந்த வெஜிடபிளா இருந்தாலும் வேகும். Oh no. நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்பாத்தி போட போறோம். ஸோ சப்பாத்தியில வந்து டிஃப்ரெண்டா ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி. ஸோ சப்பாத்திக்குள்ள முட்டை புதுசாக ட்ரை பண்ணுறோம். எப்படி வருதுன்னு தெரியல, பாருங்க நீங்களும். வழியா கிரேவி முடிச்சாச்சு. கிரேவி ஃபினிஷ். வாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறோம் இல்லையா,
எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி. ஸோ அதுக்கு எக் வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கோம். ஸோ அதனால நாங்கள் அதுக்கேற்ற அளவில் முட்டை எடுத்துக்குவோம். எக் எல்லாம் நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கிறோம். போதும் போதும். கரி லீஃப், green chili. ஸோ தேவையான அளவு சால்ட். பேக்கெட்லேயே வச்சு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் போதும். சப்பாத்தியில் உப்பு இருக்கும், கிரேவியில் உப்பு இருக்கும். சரி கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் முட்டைக்கு வந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன்லையும் கரண்டிலையும் அடிச்சுட்டு ஊத்துறதுல தான் நம்மளுக்கு அந்த சுகமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி going to be make. சொன்ன கேஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, உள்ள தெரியுதுல, இதுக்குள்ளதான் நம்ம வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்து ஆறி வச்சுக்க அப்புறம் தான் இது பண்ணணுமே. நம்ம சுட சுட பண்றதுனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. ஜோமா 1 செகண்ட் ஜோமா. அங்க உள்ள வச்சுக்கோங்க. இங்க உள்ள வச்சு. ஆளு இருட்டா வலிக்குதுப்பா. சோ தண்ணி தான் வலிக்குதுப்பா. சோ தண்ணி தான். வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இத நான் ஊத்திக்கிறேன். நீங்க வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ தண்ணி தான் வலிக்குதுப்பா. அம்மா தண்ணி தான். அம்மா தண்ணி தான் வலிக்குதுமா. அது முட்டை தான் வச்சு தரீங்களா? முட்டை சப்பாத்தி. ஆமா. என்னமோ நான் ட்ரை பண்றோம். சப்பாத்தி மட்டும் தட்டி கப்பிட்டு நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது வந்து டபுள் லேயர் கட் பண்ணனும். திருப்பி போடுங்க. அந்த போடுங்க. முட்டை போடுங்க.
முட்டை சப்பாத்தி. சப்பாத்தி சப்பாத்தி வித் மஷ்ரூம் கிரேவி, பெப்பர் கிரேவி. அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலி இங்கெல்லாம் வரணும் கைஸ், வரல, நின்றுச்சு. ஓகே, இப்போ அதை நம்ம இங்கே போட்டு கட் பண்ணலாம். தட்டில் வச்சு கட் பண்ணாமல் அப்படி தட்டில் வச்சு கட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அதுலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ஃபுல்லாக வரணும் இந்த முட்டை. எனக்கு இவ்வளோதான் வந்திருக்கு. சரி, வந்த வரையும் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இல்லை, அதனால இப்படி இருக்கு. அடுத்தடுத்து போட போட கரெக்டாக வந்துடும். முட்டை வெந்திருக்கா? முட்டையை விட வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த எக்கு வந்து இந்த சப்பாத்தியோட மெர்ஜ் ஆகி ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்குல்ல கைஸ். நைஸ் ட்ரை ஐ திங்க். ஸோ சப்பாத்திக்குள்ள வாவ் நல்லா வந்துருக்கு. அடுத்த சப்பாத்தி நம்ம வந்து அடுத்தடுத்து போட போட கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ண டிஷ்ஷு. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ யாருக்கு கொடுத்து டெஸ்டிங் பார்க்க போகிறோன்னா நம்ம ஜோஹி சார்ட்ட கொடுத்து தான் அதை பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட தான் ரிவ்யூ கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ணோம். அதான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா போதும் அவங்களுக்கு அது போதும். வித் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி வித் சப்பாத்தி ஸ்டஃப்டு எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? முட்டை இருக்கா உள்ள? காளான் நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்கு? நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியா எப்படியோ நாங்க இதை வந்து புசிக்க போறோம். Oh no. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மஸ்ட் ட்ரை, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் இருக்கு. இன்னும் வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபன்னா ஒரு vlog மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பெரிய vlog நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஸோ மஸ்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. வெங்கடேஷ் பட் சார் சொன்னதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அவர் சொன்னபடி தான் நாங்களும் செஞ்சோம். ஸோ நல்லாவே வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய்.